கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே பிரசங்கித்து வரும்போது இதை சொல்லுகிறார். சிலர் சொல்லுகிறார்கள் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லுகிறார்கள். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், தேவனுடைய பிள்ளைகளை, கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று நம்ம பிரசங்கிக்கிறோமே, அது உண்மைதானே? நம்மை உண்டாக்கினவர், நம்மை சிருஷ்டித்தவர் மரித்து உயிரோடு எழுந்தார். அந்த உயிரோடு எழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தான் நாம் பிரசங்கம் செய்கிறோம். அவர் மரணத்தை ஜெயித்தவர் என்று சொல்லுகிறோம். அப்படி என்றால் அவர் ஜெயித்திருக்க, நாமளும் உயிர்த்தெழுதல், நமக்கு மரித்த பிற்பாடு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை குறித்து வேதம் அழகாய் சொல்லுகிறது. அதனாலதான் அவர் என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்க பிரசங்கமும் விருதாவா போயிடுமே, நாங்க பிரசங்கம் எடுத்த பிரயோஜனம் இல்லையே, எல்லா தெய்வத்தை போல அவரும் ஒரு மூலையில உட்கார்ந்துருப்பாரு இல்லையா அப்படி சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். நல்லா நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இயேசு உயிரோடு இருக்கிறார், அதனால நானும் உயிரோடு இருக்கிறேன். அதனால இயேசு மரணத்தை ஜெயித்ததுனால தேவனுடைய பிள்ளைகளை, நாமளும் கர்த்தருடைய நாமத்தினால ஜெயித்து அந்த பரலோக ராஜ்யத்தை அடைவோம். இதுதான் பெரிய ஒரு சத்தியம். அதனால நாம் அதற்காக தான் பிரசங்கிக்கிறோம். கிறிஸ்து எழுந்திராவிட்டால் நம்முடைய விசுவாசம் வீணா இருக்கும். நம்ம ஜனங்கள்கிட்ட போய் சொல்ல முடியாது, இயேசுவை நேசிங்க, இயேசுவை ஆராதிங்கன்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்லுகிறோம்? அவர் உயிரோடு இருக்கிறதுனால சொல்றோம். உங்களுக்கு உதவி செய்வார், உங்களை ரட்சிப்பார், உங்களை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போவார், உங்க கஷ்டங்களை மாற்றுவார். நீங்க இயேசு கிட்டத்துல வாங்க, இயேசு உயிரோடு இருக்கிறார், அவர் உயிர் திறந்த ஆண்டவர். இந்த உலகத்துல எத்தனையோ பேர் வந்தாங்க, மரிச்சாங்க, ஆனா ஒருவர் கூட உயிரோட இல்லை. எல்லாரும் மண்ணோட மண்ணா போனாங்க, இவர் மாத்திரம்தான் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி நாம் பிரசங்கித்து கொண்டிருக்கிறோம். அதனால ஜனங்கள் வருகிறார்கள். கிறிஸ்தவமாய் மாறுகிறது பணத்திற்காகவோ பொருளுக்காகவோ சாப்பாட்டுக்காகவோ அல்ல. கிறிஸ்து உயிரோடு இருக்கிறதுனால தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையானது, இந்த பிரசங்கமானது கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அதனால தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் புரிந்திருக்க வேண்டும், நம் இயேசு மரித்து உயிரோடு எழுந்து விட்டார். அதனால நாமளும், நமக்கு மரணம் இருக்கிறது, நாம் மரிப்போம். இயேசு கிறிஸ்து மறுபடி வரும்போது உயிரோடு எழுந்து தேவனோடு வாழ்வோம் என்கிற நிச்சயமும் வெற்றியும் நமக்கு இருக்க வேண்டும். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல வருகிறோம்ப்பா. ஆண்டவரே, மரணத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை வென்றவர், மரணத்திற்கும் ஆண்டவரே பரலோகத்துக்கும் பாதாளத்துக்குள்ள திறவுகள் உடையவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும், தொடர்ந்து உடைய பிரசன்னத்தினால் நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், நல்ல பிதாவே, ஆமென்.